அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த ரகசியம் என்னென்னா, மன பயம் நீங்க இந்த உலகத்தில் ஒரு கோவில் கட்டி வச்சுருக்காங்க. மனசில் இருக்கக்கூடிய பயம், இந்த மனபயம் நீங்கிறதுக்கு ஒரு கோவில் இருக்குது. இந்த மனபயம்னா என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த பயம்தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த மனசில் இருக்கிற பயம் நீங்கிட்டாலே இந்த மனசு ரிலீஸ் ஆகிடும். இந்த மனசுக்குள்ளே எல்லாமே போட்டு வச்சுக்க முடியாது. சொல்கிறாங்கல்ல அந்த காலத்தில், மனம் விட்டு சொல்லுப்பா, மனம் விட்டு பேசு, நீ எதாக இருந்தாலும் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லு, உன் மனசில் இருக்கிற பாரமாவது இறங்கிட்டு, இப்படியே இருக்காத, பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கிறையே, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் அழுத்தி அழுத்தி கேள்வி கேட்பாங்க. நானே பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு பொண்ணு சோகமாக இருந்தாலோ இல்லை ஒரு பையன் சோகமாக இருந்தாலோ அவரை எச்சா அவர் பயத்தவே இவங்களே பயத்தை உருவாக்கிடுவாங்க. இப்போ சொல்ல போகிறியா இல்லையா, மனசுலேருந்து வெளியில் சொல்லு, உங்களோட மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைட்டுன்னு இப்படியே கேட்க அவருக்கு எச்சா பயமாயிடும். அப்போது இந்த மனசில் இருக்கிற பயத்தை ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் சொல்லி குணமாகிறது அல்ல. அந்த மன பயம் நீங்கிறதுக்கு கோவில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவில் போயிட்டு வரணுமில்ல. மனசுக்குள்ளே நிறைய பேர்த்துக்கு உள்ளத்தில் அழுகிறது, வெளியே சிரிக்கிறது, தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்றைக்கி சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், நாளான்னைக்கு சரியாயிருன்னு உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே போட்டு வச்சுட்டா வெளியில் சொல்லாமல் இருந்தால் அந்த பாரம் பூராமே நெஞ்சுக்குள்ளே தானே இருக்கும். இது எப்படி நம்ம சரி பண்ணுறது? இப்போ இதை கரெக்டாக நம்ம சரிப்படுத்துகிறோம்லவா, அதுக்கு தான் மனபயம் போக்க கோவில். எப்படி? இந்த கோவிலை டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி சொல்கிறேன். கும்பகோணம் பக்கத்தில் பிரித்திங்காரா தேவி, ஐயம்வாடி பக்கத்தில் இருக்குது பிரித்திங்காரா தேவி கோயில். பிரித்திங்காரான்னா உங்களுக்கு தெரியும், பிரித்தியங்காரா, கும்பகோணம் மாவட்டம், பிரித்தியங்கா தேவி ஐயவாடி பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலில் என்ன யாகம்னு கேட்டிங்கன்னா, மிளகாய்த்தான் யாகத்தில் போடுறாங்க. மிளகாய், மிளகு இதெல்லாம் யாகத்தில் போட்டு அங்கே நடக்கக்கூடிய யாக பூஜைகள் எல்லாம் நிறைய நடக்குது. அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அந்த சாம்பலை எடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் செஞ்சு சாமிக்கு பலியெல்லாம் கொடுத்து அதுக்கு அனைத்து விதமான உணவுகள் கொடுத்து அந்த சாமிகிட்டேருந்து சத்திய பூரம் அது சாம்பலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் தின்னூறுட்டா மனபயம் நீங்குது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். இது எங்கே? ஐயம்வாடி பக்கத்தில், கும்பகோணத்தில், பிரித்தியங்காரா தேவி. அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனபயம் நீங்குது. அப்போ மனம் தெளிவாகுதில்ல, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம்னு பாருங்கள். இதெல்லாம் எளிமையாக கிடைக்கிது. வைத்தியத்துக்கு அப்பாற்பட்டு டாக்டர், கடவுளே வைத்தியம் பார்க்குறது இதுதான். அது பாருங்கள், அத்தனை மிளகாயை போடுறாங்க, அங்கே உட்காந்துருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குது. காரலே இல்லை. ஒரு மிளகாய் நம்ம அடுப்பில் போட்டுட்டோம்னா நமக்கு அப்படி இரும்புகிறோம், முடியாமல் இரும்புகிறோம், வெளியில் ஒடியாந்துடுறோம், மூச்சு திணறல் அங்கே மூட்டை மூட்டையாக கொட்டுறாங்க, அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. இயற்கையான வர மிளகாய் தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் கடவுளோட சக்தி. இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை பார்க்கணுமில்ல. எத்தனையோ மூலிகைகளை யாகத்தில் போடுறோம், எத்தனையோ சமுத்துக்குச்சி யாகத்தில் போடுறோம், எத்தனையோ பழங்கள் கனிகள் எல்லாம் யாகத்தில் போடுறோம். இங்கே எதுவுமே இல்லை. மிளகாய், வரமிளகாய் எடுத்து யாகத்தில் கொட்டுறாங்க. சடிப்பிடி சடிப்பிடின்னு யாகம் எரியுது. யாகம் எரிஞ்சு சாம்பலாகுது. அதை நெத்தியில் எடுத்து விட்டு போனால் அந்த சக்தியாகப்பட்டது உடம்புல கொண்டு போய் வச்ச உடனே அதோட வைப்ரேஷனில் அவங்களுக்கு அந்த மரண பயம், இருள், அருள் எல்லாத்துலேயுமே கலந்து அந்த இருள் வெளியில் போகுது. எவ்வளோ ஆச்சரியம்! அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த யாக பூஜைகள், அதுக்குண்டான நெய்வேத்தியங்கள், அதுக்குண்டான பழங்கள், கனிகள், பூஜைகள் எல்லாமே நடக்குது. இது எல்லாம் நம்ம கேட்கும்போது இந்த மனபயம் நம்மளுக்கு போச்சுன்னா இன்னும் வாழ்க்கையில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு. என்னங்க? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இந்த மனம் சரியாக இருந்தால் கடவுளை பாட்டு பாடி தான் சரி பண்ணணும் நம்மளோட பிரச்சனைங்கிறது இல்லையா. இந்த மனம் நல்லா இருந்தால் உள்ளம் ஒரு திருக்கோயில். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்.
அப்போ இந்த மனம்தான் கருவி. இந்த மனசுக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய பெரிய கோட்டையே கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வீட்டை கட்டுறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து வெள்ளை பேப்பரில் இருக்கிற மாதிரியே கட்டடத்தில் வந்துடுதுங்கிறீங்க. முதல்ல வெள்ளை பேப்பருக்கு எங்கிறது வந்து இந்த மனசுலேருந்து தானே வந்தது. அப்போ மனம் என்பது உள்ளுக்குள்ளே இதயம் இருக்குது. இதயத்துக்குள்ளே கோயில் கட்டி வச்சு மனம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பேப்பரில் வந்து பிளான் போட்டு கட்டடத்தை கொண்டு போய் பூமியில் கட்டுறீங்க. அப்போ இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். எப்படி சார்? இதெல்லாம் சரியான ஆச்சரியம். இதெல்லாம் மனபயம் நீக்கிறதுக்கு ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த காலத்தில் சிறகு போடுவாங்க. முச்சந்தியில் போய் நின்று வயசானவர் வந்து சிவபெருமானோ அவங்க உபாசன தெய்வங்களவோ பூஜை பண்ணி ஒரு வேப்பிலை எடுத்து ஒரு துண்டு எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிழக்கு முகமாக நின்று அவர் சாமி மந்திரம் சொல்லி போடுவார். ஜம்முன்னு உடம்பு வெடுக்குன்னு குணமாயிரும். அந்த மந்திரத்தை சொல்ல 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 அவர் உருவேறிடும். அவர் சொல்ல சொல்ல உருவேறிச்சுன்னா அந்த உரு சக்தி தான் அந்த பவர். அப்படியே சிறகு போடுவார். அந்த சிறகு என்பது இப்படி போட போட உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிரும். அப்போ அந்த காலத்தில் வைத்தியங்கள் எல்லாமே எவ்வளோ ஒரு ஆச்சரியம் விஞ்ஞானபூர்வமாக செய்திருக்காங்க. ஒரு உடம்பு சரியில்லை போய் அவர்கிட்ட 90 மந்திரிச்சிட்டு வா, காலையில் சிறகு போட்டு வாம்பாங்க. சாயந்தரம் போய் அவங்க சிறகு போட்டு இறங்க பொழுதில் போடுவாங்க, அது ரெடி ஆயிடும். அப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்மளுக்கு அறியாத ஒரு ஆத்மா சக்திக்குள்ளே ஒரு தீய சக்தி இருக்குது. அந்த தீய சக்தி நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணுது, அது சரியாகுதே. அந்த காலத்தில் அப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு சிறகு போடுவாங்க, போய் நின்னாங்கன்னா குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க. குழந்தைகளுக்கு டெய்லி வந்து நலுக்கம் பிடிச்சிக்கும். நலுக்கம் பிடிச்சிருச்சுன்னா அந்த குழந்தை தூங்காது, சோறு சாப்பிடாது, வயிற்றில் வாயில் போகும். அப்போ உடனே இதுக்கு பரிகாரமே என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஆஸ்பத்திரியெல்லாம் டவுனுக்குள்ளே போகவே முடியாது. கிராமங்களில் வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க பூஜை பண்ணக்கூடியவங்க சிறகு போடுறவங்க இருப்பாங்க. சாயந்தரமான ஒரு 10-20 குழந்தைங்க வந்து நிற்பாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு துண்டு எடுத்து சிறகு போடுவார். சாமி கும்பிட்டு சிறகு போடுவார். போட 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 அந்த அந்த குழந்தை நல்லா போய் தூங்கும், நல்லா போய் சாப்பிடும். தொட்டலில் தூங்கி எந்திரிச்சு காலையில் தான் எந்திரிக்கும். அப்போ எவ்வளவு ஒரு தீய சக்தி அது வெளியேற்றிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே மந்திர சக்திக்கு உபதேச சக்தி ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து முதல் கடவுள்கிட்டருந்து உபதேசம் வாங்கியிருக்காங்களே இவங்க, அந்த சக்தியை சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களோட ஆயுள் காலத்தை வரைக்கும் அந்த உரு ஏற்றிகிட்டே இருந்துக்கிறாங்களே. இந்த உரு ஏற்றின ஆன்மாவெல்லாம் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு தானே இருக்குது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை. மனபயம் போக்குறதுக்கும் இருள் பயம் போக்குறதுக்கும் அந்த காலத்தில் கோவில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வரணும் அல்லவா? இது எல்லாம் பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த புத்தகமே ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணி 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இந்த ஒரு புத்தகத்தை படித்தாச்சுன்னா இதில் இருக்கிற அறிவெல்லாம் நம்ம மூளைக்கு வந்துடும். நாம் இது மாதிரியே பேசுவோம். அப்போ என்ன காரணம்? அப்போ இதெல்லாமே ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தானே. சொல்லி கொடுக்கலைன்னா குரு வழிகாட்டின்னு எப்படி? அதனால் இந்த புத்தகத்தை கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று சொல்லி, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காசி, கயா, புத்தகயா, அயோத்தி, திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இப்படி ஆலயங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் ஆலய தரிசனம் வாங்கி புண்ணியத்தை சேகரித்து கொடுக்குறோம். அதுக்கும் வந்து நீங்கள் ஏதாவது கோவில்களுக்கெல்லாம் வரணும்னா கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விவரமும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும், எப்போ போகிறோம் காசின்னு. இது இல்லாமல் வள்ளுவர் வாக்கடி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் இருக்கும். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.